இந்த உணர்வு, இந்த சிந்தை, இந்த எண்ணம் அவளுக்கு எப்படி வந்தது? அதாவது சில முன்னுதாரணங்கள் இருக்கலாம். இவருக்கு செய்தார் எனக்கு செய்வார், இன்னாருக்கு செய்தார் எனக்கும் செய்வார். இது வேறு யாருக்கும் செய்ததாக வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நல்லா கவனிக்கணும். திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள். 12 ஆண்டுகால பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் ஒரு ஆணை தொடுவது இல்லை, தொடக்கூடாது. சமாரிய ஸ்திரீ சொன்னா இல்லையா, நீர் யூதனா இருக்க, நான் சமாரிய பெண்ணா இருக்க பேசவே கூடாது. அப்போ பேசவே கூடாதுன்னா எப்படி தொட முடியும்? அப்படிப்பட்ட காலகட்டம். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை படிக்கிறேன். நான் சொஸ்தமாவேன் என்னங்க என்று சத்தமா. இவளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார்? அடுத்த வார்த்தை, வந்தாள், தொட்டாள், சொஸ்தமானாள். கவனிக்க, கொஞ்சம் ஆழமாக கேட்கணும் இதை. இந்த சிந்தனையும் இந்த உணர்வும் இப்படிப்பட்ட வெளிப்பாடும் அவளுக்கு எங்கிருந்து வந்தது? அடுத்த இன்னொரு வசனம் படிக்கிறேன், கேளுங்க. அதே 14ஆம் அதிகாரம், அதே மத்தேயு 35ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்த மனுஷர்கள் இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுகமானார்கள். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இவள் செயல் அடுத்தவர்களை செயல்பட வைத்தது. இவளுடைய சிந்தனை அடுத்தவர்களை சிந்திக்க வைத்தது. இவளுடைய எண்ணம் அடுத்தவர்களை எண்ண வைத்தது. தமிழ் புரியுதா? அவள் எண்ணினாள், அவள் செயல் அடுத்தவர்களை செயல்பட வைத்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரீ ரெக்கார்டட், அதாவது ஒரு முன் உதாரணம். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 50 வயசில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் இருக்கிறது. தேவன் சுகமாக்கினார், கேன்சர் சுகமாக்கினார்லாம் உதாரணம் இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு உதாரணங்களே இல்லை. அப்படி எங்கே ஆண்டு செஞ்ச மாதிரி தெரியல. நான் சொல்ற வருஷம் புரியுதா? ஒரு பெண்ணுடைய கிரியை அநேகருடைய கிரியை செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. காரங்களை சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய எண்ணம் அநேகர் எண்ணங்களாய் மாற வேண்டும். என் செயல் அதனுடைய செயலாய் மாற வேண்டும். என் செயல்பாடு அநேகரை பாதிக்க வேண்டும். திரும்ப ஒருவேளை இந்த 14ஆம் வசனத்தில் இருக்கிற அவர்கள், 14ஆம் வசனத்தில் அவர்கள் இந்த 9ஆம் வசனத்தினுடைய சம்பவத்தை பார்த்துருப்பாங்க. இருக்கிறீங்களா? 14ஆம் வசனத்தில் இருக்கிற மக்கள் எதை பார்த்துருப்பாங்க? ஆனால் 9ஆம் அதிகாரத்தை அந்த அம்மா எதை பார்த்தா? ஒன்று பார்த்தா. என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 37ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி பேசி தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கி அதன் ஓரத்தின் தொங்கல்களிலே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அடுத்த ஒரு வார்த்தை 39 நேரமில்லை. சொல்லுங்க. நீங்கள், நான் படிக்கிற மாதிரி பாருங்க. பின்பற்றுங்கள், சோரம் போகாதிருங்கள், அதாவது இதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க, நான் படிக்கிறத மட்டும் பாருங்க. 4வது வரி பார்த்து, 5வது வரி நினைத்து, 40 செய்து. எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை. பார்த்து, நினைத்து, செய்து பார்ப்பீர்களாக. இதை ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். நிறைய சொல்லிட்டு கொண்டே போகலாம். தேவன் மோசே பார்த்து சொன்னார்,
ஒரு ஊழியன் கொல்லாவிட்டால் ஒரு அந்த நாட்களில் இருக்கிற ஆசார் எப்படி இருக்கணும்னு சொன்னார். உங்களுக்கு அது ரொம்ப பெரிய சரித்திரம். பெரிய வஸ்திரம், அதில் ஒரு இளநீர் நாடா, அதில் தொங்கல். கவனிங்க, அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வசனம் படிங்க. நீங்கள் அப்படி பார்த்து எல்லாம் சொல்லுங்க. அதை பார்த்து, எதை பார்த்து பார்த்தா என்ன நடக்கும்? நீ தொட்டாலும் அற்புதம் தான், நீங்கள் பார்த்தா அற்புதம் தான், நீங்கள் பேசினா அற்புதம் தான், நீங்கள் நடந்தாலே அற்புதம் தான். அன்னைக்கு மோசே எடுத்து சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, அந்த வஸ்திரத்தை பார்த்தாலே அற்புதம் தான். இவள் இந்த வசனத்தை படித்திருக்கிறாள். இந்த வசனத்தை படிச்சிருக்கிறா, யாரோ சொல்லி கேட்டிருக்கிறா. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை இன்னொரு முறை. 39ஆம் வசனம். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும். சில நேரம் நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய மனநிலை சொல்லுது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு என்னங்க நிறைய சொல்லுவாங்க. இன்னொரு பேர் படிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. சோரம் போகிற உங்கள் இருதயம். என்ன இருதயம் அது? என்ன இருதயம்? இதைத்தான் தமிழில் சொல்கிறாங்க. மனம் ஒரு குரங்கு, சாதாரண குரங்கில் சாராயம் குடிச்ச குரங்கு. இங்கே வந்த ஏஞ்சலு, வீட்டுக்கு போனால் லூசிஃபர். இங்கே வந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்பு. அங்கே போனால் எல்லாமே பறக்குது, புரியவே மாட்டேங்குது. இங்கே வந்து அந்நிய பாஷை, அங்கே போனால் இன்னும் வேறெல்லாம் பேசுகிறோம், புரியவே மாட்டேங்குதுல்ல. இங்கே அவர்களாக இருக்கிறோம், அங்கே அவைகளாக இருக்கிறோம், புரியவே இல்லை. இங்கே அவர்களாக இருக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே இந்த லூக்கா 18 ஒரு ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார். அதாவது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார். ஜெபம் யாருக்குத்தான்? புரியல வசனம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார். ஜெபம் யாருக்கு தேவை? ஜெபித்தால் அவர்கள், ஜெபிக்காவிட்டால் அவைகள். புரியவே இல்லை. புரிஞ்சவங்க மட்டும் ஆமீன் சொல்லணும். ஜெபிச்சிங்கன்னா நீ யாரு? அவர்கள். ஜெபிக்கலன்னா நடந்தால் அவர்கள், நடக்காவிட்டால், செய்தால் அவர்கள், செய்யாவிட்டால். புரியவில்லை. டீச்சர் மட்டும் தான் தெரியுது அது. சொல்லுங்க, நான் அவைகள் அல்ல. கையை உயர்த்தி ஆமீன் சொன்ன அவர்கள், கையை உயர்த்தாது உட்கார்ந்திருந்தா அது அவைகள். புரியவே இல்லை. ஆமீன் சொன்னாலே கை தூக்கிடணும், அல்லையா சொன்னாலே கை தூக்கிடணும். புரியுது அவங்களுக்கு? எப்பெல்லாம் உங்கள் ஐயா ஆமீன் சொல்கிற அப்போல்லாம் கை தூக்கிடணும். நான் கடந்த வாரம் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன். திருவள்ளிக்கேணி பக்கத்தில். ஒரு பாமர ஜனங்கள் தான், ரொம்ப படிக்காத ஜனங்கள் தான் அந்த ஜனங்கள். 2 நாள் பேசினேன். ஒரு புதிய அனுபவம் எனக்கு. நான் அந்த என்னை அழைக்கும் போதே சொன்னேன், ஐயா அந்த ஏரியாவுக்கு நான் ஒத்து வர மாட்டேன், என்னை போடுறீங்க. இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கே தெரிஞ்சு போச்சு போன உடனே. சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டால் பிரசங்கம் வரும். பாவம் பாமர ஜனங்கள். ஆனால் ஒன்று பார்த்தேன், ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஆமீன், ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அல்லேலூயா. அதுவே நான் ஸ்டாப்பாக போகுது. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு நான் அடுத்த வாரம் பஸ் காசு கொடுக்குறேன், ஒரு வாரம் எங்கள் சபைக்கு வந்துட்டு போங்கம்மா அப்படின்னேன். உங்களை பார்த்தா மனம் திரும்பணும். புரியவே இல்லை. பல கிராமங்களுக்கெல்லாம் போகிறேன். நேற்று கூட ஆரணியில் பிரசங்கம் பண்ணேன். முந்தின நாள் அரியலூரில் பேசினேன். அரியலூர் என் கூட பாஸ்டர் பென்ஸ் பேசினார். அங்கே கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன உற்சாகமாக இருக்கிறாங்கல்ல அவர்கள். இங்கே இருப்பதெல்லாம் பாஸ்டர் இந்த மனுஷனை இனிமேல் சேர்க்காதீங்க, என்னை போய் அவைகள்னு சொல்லி அந்த வருஷம் படித்து பாருங்களேன். லூக்கா 18:1. என்னங்க ஐயா, அங்கே ஏன் அவர்கள்ன்ற வார்த்தை வருது? அங்கே ஏன் அவர்கள்ன்ற வார்த்தை அங்கே போடுறான்னு கேட்டேன். எனக்கு சிந்திச்சாரன்னு தெரில ஐயா. நான் ரொம்ப நாள் சந்திக்கல. நேற்று ஆண்டு என்ன சொல்லி கொடுத்தார். அவர்களுக்கு தான் ஜெபம் தேவை, அவைகளுக்கு ஜெபம் தேவையில்லை. அவர்களாக இருந்தால் ஜெபிப்பார்கள், அவைகளாக இருந்தால். சின்ன ஆசை, சபையில் எத்தனை பேருங்க ஜெபிக்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? இவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறீங்களா? பரவாயில்லையே, எங்களுக்கு வேலையே இல்லை. என்னங்க ஆனால் ஸ்டார்ட் ஆச்சு நான் போயிடும். அது வரைக்கும் ஆவியானவர் வரல. நாங்கள் நின்னாதான் உங்களுக்கு ஆவியானவர் வராரு. புரிஞ்சுதா புரியலையா? அஜய் இருக்கிறாரா?
தம்பி நடத்துகிறான்னு சொல்கிறேன், நடத்தினே இருக்கிறான், நான் பார்த்து நிற்கிறேன், அவன் கண்ணை மூடி அவன் 24 தொடர்ந்து அவன் பண்ணினே இருக்கிறான், பாட்டு பாடினே இருக்கிறான். எப்போ தான் வருது அவனுக்கு அபிஷேகம்? மைக்கை பிடிச்சோன்னு மைக் டெஸ்ட்னா ஆகிடக்கூடாது. சொல்லுங்கள், ஜெபித்தால் அவர்கள், இது புரிஞ்சிச்சா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணி அவங்களாம் யார் தான்? கரங்களை உயர்த்தி. அநேகருக்கு அவங்க வீட்டுக்காரன் ஞாபகம் வருது இல்லை? பாவம் ஜெபிங்க, அவைகள் அவர்களாய் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. அவைகள் நீங்கள் அவர்களாக இருந்தால் அவர்களும் அவர்களாக இருக்க முடியும். நீங்கள் அவைகளாக இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சுதான்? அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்துச்சு அவர்களுக்கு. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். மோசேக்கு சொன்னார் ஆண்டவர், இப்படி செய், இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யின்னு சொன்னார். திரும்ப நான் சொல்லட்டாமா? இதே வார்த்தை அங்கே வருது பாருங்க, நினைத்து நான் சொல்ல போறீங்க. இதே வசனம் மத்தேயு 9 வருது, பார்த்து, நினைத்து, செய்து. தமிழ் புரியுதுன்னு தெரியல. பார்த்து, நினைத்து, செய்து. இது அப்படியே பண்ண இல்லை, பார்த்தால், உள்ளத்தில் நினைத்தால், அப்படியே செய்தால், அப்படியே அற்புதங்களை பெற்றுக்கொண்டால். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா 3 காரியம் சொல்ல போறேன். நம்பர் ஒன், சில நேரங்களில் தேவன் சொல்லுவது அற்பமாய் இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஆனால் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆனால் ஏற்றுக்கொள்ளுவேன், சாத்தியமில்லை ஆனால் சாத்தியமாக்குவார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு கூட சொன்னேன். என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நான். என் கண்ணோட்டத்தில் அவர் அல்ல, அவர் கண்ணோட்டத்தில் நான். இப்போ என் கண்ணோட்டம் நான் பார்த்தேன்னா ரொம்ப பெஸ்ட்டு, நான் ரொம்ப பெஸ்ட்டு சொல்லிக்கலாம், நல்லா பேசுகிறேன், நல்லா, அதெல்லாம் இல்லை. அவர் பார்வையில் நான் யாராக இருக்கேன்னு தான் முக்கியம். அவர் சொல்றார், பார்த்து, இதை பார்த்து, அந்த ஊழியனை பார்த்து, வஸ்திரத்தை பார்த்து, வஸ்திரத்தின் தொங்கலை பார்த்து. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சவுலை சொன்னாரு, நீ ராஜ்ய பார்வை உன்னை விட்டு எடுபட்டு போயிடுன்னு. உடனே சவுல் செய்த முதல் காரியம் தெரியுமா? சாமுவேலின் வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டான். சவுலுக்கு பைபிள் தெரியுது, நமக்கு பைபிள் தெரியல. ஐயா தெரியுதுங்களா? சாமுவேல் சொல்றார் சவுலை பார்த்து, கர்த்தர் மேலே பிரியமா இல்லை, ராஜ்யபாரம் போயிடும். உடனே அவன் செய்த முதல் காரணம், அவன் வஸ்திரத்தவங்களை பிடித்து, அதாவது வஸ்திரத்தவங்களை பிடிக்கணும்னா நீங்க சாஷ்டாங்கமா விழணும். ஆமீன். சாஷ்டாங்கமா புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று, ஆவிக்குரிய சபைகளில் முழங்கால் போடுறதே இல்லை. இப்பெல்லாம் இங்கே போடுறாங்களே. அதனால் சாராள்னு ஒரு சபையில் 70 போனேன். அவங்க தான் வந்து எனக்கு ஸ்டீவன் தேவகுமார் பேர் வச்சாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்தா 4:30 மணிக்கு தான் முடியும். தரை தான், மேலே கூரை தான். எழுந்து போனால் அக்கினி வருதுன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. இப்போ நாங்கள் உங்களை சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அக்கினி போட்டுருவீங்க. ஸ்டைலாக வரீங்க, ஸ்டைலாக போகிறீங்க, இல்லை ஸ்டைலாக வரீங்க, கொஞ்சம் கூட கசங்கலை, சட்டையும் கசங்கலை, எதுவுமே கசங்கலை. அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. எப்படி சொங்க வரும்? பார்த்து, அடுத்து நினைத்து, அடுத்து செய்து. சுத்தம். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், வார்த்தை செயல்படுவேன், தேவன் தந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன். இது ஒரு பொறுப்பு இல்லையா? நீங்க சொல் என்றார் 38, சொல் என்றார். என்னங்க? சொல் என்றார். 41 கடைசி வார்த்தை சொல் என்றார். சத்தமா சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, உங்க ஐயா சொல்றாரு, இது மாதிரி ஒன்று சொல்றாரு, அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் பெரிய தொங்கலா ஒன்று போட்டுன்னு வரணும். என்ன அப்படி பார்க்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? எங்கள் பாஸ்டர் பைத்தியம் முடிச்சிச்சியா? அப்படியே மோசே சொன்னார், ஜனங்கள் செய்தார்கள். அதை என்னைக்கோ இந்த அம்மா கேட்டா, அவ கேட்டதை வியாதியின் நேரத்திலும் அதை அப்பியாசித்தாள். வியாதி வரும்போது எது போயிடுது? பிரச்சனை வரும், எது போயிடுதுங்க? வசனம் போயிடுது, ஆண்டவர் போயிடுறாரு, பாஸ்டர் போயிடுறாரு, அந்நிய பாஷை போயிடுது, எல்லாம் போயிடுது. எதான் வருது? 18 வருஷத்தில் பெரும்பாடு உள்ளவளுக்கு ஞாபகம் இருக்குது. எது ஞாபகம் இருக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த 38. ஆமேன். அதில் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, இன்னொன்று சொல்றாரு, நான் உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே என்று
சொல் என்றார். உங்களுக்கு புரியும் நினைக்க நான் சொன்னதில்லை. என்ன சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 40 கடைசி வார்த்தை, 39 4வது வரி சொல்லுங்க. அதை 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 மட்டும் பார்ப்பேன். சத்தமாக சொல்லுங்க. அவரை மட்டும் பார்ப்பேன், வார்த்தையை மட்டும் பார்ப்பேன், சூழ்நிலை பார்க்க மாட்டேன். ஒரு சின்ன இது ஒரு கேள்வி, இதுக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? சுகத்துக்கும் வஸ்திரத்தின் ஓரத்தோடுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத ஒன்றை தேவன் சம்பந்தப்படுத்துவார். சொல்லுங்க எல்லாரும். நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரே சம்பந்தம் இல்லாதவரை எப்படி சம்பந்தப்படுத்திட்டார் ஆண்டவர்? சொல்லுங்க. அதாவது என்னுடைய அறிவுக்கு அது அப்பாற்பட்டது, ஆனால் அவருடைய அறிவுக்கு அது ஆச்சரியமானது. மோசே ஒரு கேள்வி கூட கேட்கல, சொல் என்றார், அப்படி அவன் சொன்னான். அதை என்னைக்கோ வாழ்ந்து பாருங்க. என்னாகமத்தில் படித்த வசனம் மத்தையில் வேலை செய்யுது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், மத்தை 9 செய்கிற வேலையை அந்த மத்தை 15 இன்னொரு உலகமே பார்த்து செய்யுது. எழுந்திருக்கலாம் சொல்லுங்க. எழுந்திருந்து என் செய்கையை உலகம் பார்க்குது. சத்தமா அதில் அந்த சொன்ன கடைசி முடிவீங்களா? அத்தனை பேரும் சொஸ்தமானார்கள். யாரால? சத்தமா எல்லாம் கரங்களை உயர்த்தி. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிச்சா நற்செய்தி கூட்டம். ஐயா இந்த வாரம் ஒரு கூட்டம் நடத்தினார். சண்டே சாயங்காலம்லாம் எதிர போனீங்க? சண்டே சாயங்காலத்துக்கு. சண்டே சாயங்காலம் கூட எங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான், பரவாயில்ல. ஐயா தைரியமாக செய்கிற அதெல்லாம் எனக்கு தைரியம்லாம் இல்லை. நீங்கள் பழி வாங்க மாட்டீங்கன்றது ஒரு நம்பிக்கை. சொல்லுங்க. பார்த்து, நினைத்து, செய்து. இதே வார்த்தை அந்த அம்மா சொல்றா. உள்ளத்தில் எண்ணினாள், செய்தாள், பார்த்தாள், தொட்டாள். இவங்க அக்யூரேட்டா அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சார். எப்படி கீழ்ப்படிஞ்சா சொல்லுங்க. பார்த்தாள், நினைத்தாள், தொட்டாள், சுகமானாள். இதை பார்த்து அந்த வசனம் போட்டிருக்குது. அந்த நகரத்திற்கு சுற்றுப்புறத்தார் எல்லாரும் எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, வாழ்க்கையை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் பேச்சை பார்த்து, என் நடையை பார்த்து, என்னுடைய கேரக்டரை பார்த்து அந்த ஏரியாவே வரணும். சத்தமா சொல்லுங்க. அப்படியா போடுறது? யாவரும் என்ன போடுறது? சத்தமா யாவரும். அந்த வார்த்தை இன்னொரு படிக்கலாமா? யாவரும். ஹலோ, இந்த அம்மா சமாரிய ஸ்திரீ மாதிரி போய் சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. அவளாவது குடத்தை வச்சுட்டு ஊரில் போய் சொன்னான். இவ சொன்னாலா தெரியல. ஹலோ, ரெண்டாவது எத்தனை பேர் ஏத்துருப்பாங்க? திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை எல்லாம் சொல்லுங்க. இந்த அம்மா நிறைய பேர் பார்த்தாங்க. எல்லாம் படிங்க அந்த வசனத்தை. தொட்ட யாவரும் என்னங்க? அங்க ஒருத்தி, இங்க பல பேர். எல்லாம் சொல்லுங்க. என்னால். சத்தமா சொல்லுங்க. என்னால், என் குடும்பம், என் சந்ததி, என் தலைமுறை, என் வீட்டார், என் சொந்தங்கள், அத்தனை பேரும். ஆனா அதை செய்யறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். எங்க படிச்ச வசனம் இது? இப்போ இது 4வது வருஷம் ஆயிடுச்சு. காலங்கள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நம்புறீங்களா? இதே வார்த்தை போடுறது. எண்ணினாள், சிந்தித்தாள், பார்த்தாள், தொட்டாள், சுகமானாள். என்னுடைய செய்தி என்னவென்றால், உங்க கிரிகளை பார்த்து அநேகர் ஆண்டுகிட்ட வரணும். உங்க பேச்சை பார்த்து, உங்ககிட்ட பேசினாலே மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும். அந்த அம்மாவா? ஐயோ பத்திரகாளி, வாயை திறந்த வண்ணாரப்பட்ட வரைக்கும் போகும். நிறைய பேர் பார்க்குறேன், சுபாவங்களே மாறலையே. பேதுரு போனீங்க, இயேசுவோடு 3 வருஷம் வாழ்ந்தார். மலை மேலே போனார், மோசையை பார்த்தாரு, எலியாவை பார்த்தாரு, சுபாவமே மாறல. புரியவே இல்லைல்ல? அவனை அறியேன், சபிக்கவும் 3 வருஷம் கூடவே இருந்தார் இல்லையா? திடீர்னு மீன் பிடிக்க போயிடுவார், திடீர்னு பொம்பளைங்க ஒரு இடத்துல உட்காந்துப்பார். புரியவே மாட்டாது. என்னென்னு பார்க்குறீங்க? அவர் நியாயஸ்தானத்தில், இவர் பொம்பளைங்க பக்கத்தில். புரியவே இல்லைல்ல? கரங்களை பிடிச்சி சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? ஸ்டேட்டஸ் எவ்வளோ கீழே வந்துடுச்சு இல்லை? சுபாவம் சொல்லுங்க. சுபாவம் மாறணும். மாறிடுச்சா? அது உங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும்.
இந்த ரொம்ப இந்த செய்தி தொட்டது. ஒருத்தி தொட்டாள், சுகமானாள். அதை பார்த்து அதை கேட்ட யாவரும் தொட்டார்கள், யாவரும் சுகமானார்கள். சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு கிரியை செஞ்சா, சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்கும் கிரியை செய்யும். எனக்கு வேலை செய்யலைன்னா அது யாருக்குமே வேலை செய்யாது. ஆமேன். இவள் சொல்லி வரல, சொல்லாமலே வந்தாள். பேசியும் ஊழியம் பண்ணலாம், பேசாமலும் ஊழியம் பண்ணலாம். கரங்களை போய் சொல்லுங்க, சொல்லுங்க, என் ஊழியம் நான் சொல்லி அல்ல, சத்தமா. 2 ஊழியம் இருக்குது. ஒன்று சைலண்ட் இவாஞ்சலிசம், சொல்லாமலேயே. சொல்லுங்க, உங்களை பார்த்து, உங்கள் நடையை பார்த்து, உங்கள் உடையை பார்த்து, உங்கள் பேச்சை பார்த்து உலகமே பார்க்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம், எப்படி இவங்களால் ஜெபிக்க முடியுது, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, எப்படி வாழ முடியுது, எப்படி இவங்களால் இன்னும் ஜீவிக்க முடியுது தெரியுங்க. அவரை பார்த்தேன், அவரை நினைத்தேன், அவர் செய்வதை செய்தேன், நான் சுகமாவேன், என்னால் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சுகமாவார்கள். எனவே வாழ்ந்து காட்டுவோம், என்னை நம்புங்கப்பா. சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுவேன், என்னை நம்புங்கப்பா. என்னால் அநேகர் சுகமடைவார்கள், என்னால் அநேகர் வாழ்வடைவார்கள், என்னால் அநேகர் நித்தியத்துக்குள்ளே போவார்கள். அதற்கு என்ன கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்துவாராக. கரங்களை தட்டி